அன்பான ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நம்ம திருப்பம் தரும் திருக்கோவில் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மகானை பத்தி தாங்க பார்க்க போறோம். யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தாங்க சிதம்பர ராமலிங்க அடிகளார். நம்ம எல்லாருமே அன்பா கூப்பிடக்கூடிய வள்ளலார் தாங்க. வள்ளலாரோடைய 203வது அவதார திருநாளோடைய நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வள்ளலார்னு சொன்னாலே வள்ளலாரோட பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு, ஒரு அற்புத பிறப்பு, கருணையே வடிவான கடவுள் பிறப்பு, இரக்கமே உருவான இறைவன் பிறப்புங்க. இந்த வள்ளலாருடைய அவதரித்த திருநாள உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில கும்லஞ்சாவடி ஜங்ஷன்ல தாங்க இருக்கோம். அருட்குருநாத அறக்கட்டளை நிறுவன தலைவர் தெய்வ திரு எஸ் கணபதி ஐயா அவர்களுடைய 95வது பிறந்த நாளையும் நம்ம வள்ளலாருடைய 203வது பிறந்த நாளையும் ரொம்பவே இங்க சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. இப்போ நிறுவன தலைவர் ஐயாவுடைய பிறந்த நாளும் நம்ம வள்ளலாருடைய பிறந்த நாளும் ஒரே தினத்துல வர்றதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாளா சொல்றோம். இப்போ இந்த நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வள்ளலாருடைய ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கலாம். நம்ம வள்ளல் பெருமான் பன்முக திறன் கொண்டவருங்க. ஏன் கேக்குறீங்களா? அவர் ஒரு பதிப்பாசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், போதகாசிரியர், சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், பசிப்பினி போக்கிய வள்ளல், ஞானாசிரியர், இப்படி பல பொறுப்புகளை சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம ராமலிங்க அடிகளார் 5/10/1823 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 மணிக்கு ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் 5வது மகனாக பிறந்திருக்காரு. இவர் எந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தூரத்துல மருதூர் என்ற கிராமத்துல தாங்க அவதரிச்சிருக்காரு. நம்ம வள்ளலார ஞான பிறவின்னு சொல்றோம். ஏங்க அவரை ஞான பிறவின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் படிக்காமலேயே இயல்பாவே பெரும் புலவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இறைவனை பற்றின 6000 பாடல்களை எழுதி கொடுத்திருக்காரு நம்ம வள்ளலார். அததான் நம்ம திருவருட்பான்னு சொல்றோம். இது நம்மளுக்கு 6 திருமுறைகளா ரொம்பவே அற்புதமா கொடுத்திருக்காரு. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1596 பாடல்களை ஒரே இரவுல எழுதியிருக்காரு நம்ம வள்ளலார். அததான் அகவலன்னு ரொம்பவே சிறப்பா கொடுத்திருக்காரு. நம்ம வள்ளலார் தாங்க முதலா திருக்குறளை எடுத்து அதன் விளக்கங்களை சொல்லி கொடுத்து வகுப்புகளை நடத்திருக்காரு. இன்னும் கேட்டீங்கன்னா ஏராளமான சித்த வைத்திய குறிப்புகளை கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் நம்ம சித்த வைத்தியர்கள் அதை பெரிதும் பயன்படுத்திட்டு வராங்க. ஒருமைப்பாட்டு உணர்வு, இப்படி சத்திய நெறிமுறைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். இறைவனே அடியார் ரூபத்துல வந்து நம்ம சின்னம்மை கிட்ட அமுது உண்டு வர கொடுத்திருக்காராம். அதனால தாங்க நம்ம வள்ளலார் பிறந்திருக்காரு. கண்ணாடி முன்னாடி அமர்ந்து திருத்தணி முருகனை நினைச்சு தியானம் செஞ்சதுனால நம்ம திருத்தணி முருகனே வள்ளலாருக்கு கண்ணாடி வழியா காட்சி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு அதிசயம் எங்க நிகழும், யாருக்கு நிகழும்? அப்ப வள்ளலார் ஒரு அதிசய பிறவி தானே. இப்ப நம்ம வள்ளலார பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நம்ம வள்ளலாருடைய பிறந்த நாள் கொண்டாட்ட விழாவை பார்க்கலாம் வாங்க. அருட்குருநாத அறக்கட்டளை நிறுவன தலைவராக எஸ் கணபதி ஐயா அவர்கள் வள்ளலாரின் பேரருள் பெற்ற பக்தராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளலாரின் நெறிமுறை கொள்கையில் தனித்து நின்றவராக ஒழுக்கமே உயிரென வள்ளல் வழியிலே தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தவராக ஜோதியோடு கலந்து காலக்கணக்கை முடித்து எல்லோர் மனதிலும் நினைவில் நிற்பவராக வாழ்ந்து மறைந்த திரு கணபதி ஐயாவின் 95வது பிறந்த நாளும் வள்ளலாரின் பிறந்த நாளும் ஒரே மாதம் ஒரே தேதியில் வருவது அருளாளர் திரு கணபதி ஐயாவிற்கு பாக்கியமே. வாழ்க அவர் புகழ், வாழ்க அறக்கட்டளை. ராமலிங்க அடிகளாரின் 203வது அவதார திருநாளின் திருவிழாவில் முதலாவதாக வள்ளல் பெருமானின் ஞானக்கொடியை ஏற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு. பொறுத்து எனக்கும்
அணியே தருளுதவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகம் தழைக்க வந்துரிந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த ஐந்து புலன்களின் வழியாக மனம் நம்ம என்ன பண்ணுது? பாடுபடுது. மனசு எங்கெல்லாம் போய் தருகிறோம் இங்கெல்லாம் போய் அழிந்து போயிடுது. என்ன உலகம்? உள்ளான உலகத்தில் மறுவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளான உலகம் மறுவான மயக்க வாழ்க்கையை அப்படி திருவிழை தெரிந்து வேண்டும். ஒரு மனிதனுக்கு தெரிந்தது அதனை உலகத்தை வாழ முடியும். அதை வளர்த்து சொல்ல தெளிவு வர வேண்டும். அப்போ தெளிவு வந்துவிட்டால் அருள். அகவல் படித்தால் நல்ல தகவல் வரும் என்பார்கள். சன்மார்க்கிகள் குழுவாக அமர்ந்து அகவல் பாராயணம் செய்யும் அருமையான தருணம்.
வள்ளலார் ஜோதி வழிபாடே இறைவனை வணங்கும் மார்க்கமாகும் என்றார். ஜோதியே இறைவன், இறைவனே ஜோதி. அந்த ஜோதியை திருவிளக்கு பூஜையாக சுமங்கலிகளும் பருவ பெண்களும் வரிசையாக அமர்ந்து தீப வழிபாடு செய்கின்ற ஒளிமயமான காட்சிகளை பாருங்கள். ஜோதி வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மங்கள பொருட்கள் மற்றும் தரமான புடவை, ஜாக்கெட்டும் வழங்குகிறார்கள். ஓம் ஜெகன்மாதா ஜெகத்பிதா சத்குருவே சரணம். ஓம் ஜெகன்மாதா ஜெகத்பிதா சத்குருவே சரணம். ஓம் ஜெகன்மாதா ஜெகத்பிதா சத்குருவே சரணம்.
103வது அவதார திருநாள் இன்று. இங்கே கும்பலாஞ்சாவடியிலே சமரச சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சபையில் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவுகளை வழங்கும் மாபெரும் அன்னதானம் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பாருங்கள். பசி போக்குவதே தலையாய நோக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. அருட்குருநாத அறக்கட்டளை சார்பாக சன்மார்க்கிகளுக்கு வெள்ளாடை அணிவித்து அருள் நிறைந்த மரியாதை செய்யும் காட்சிகள்.